இன்னும் இந்தியன் மான்சூன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து இதில் வரையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இருந்தாலும் ஒன் மோர் டைம் நம்ம வந்து பார்த்துட்டு எல்னினோ அண்ட் இந்தியன் வந்து மான்சூன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், போன நாய்ஸ் வந்து அதிகமாக இது பண்ணதுனால இதாயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட் இப்போ பார்ப்போமா? எல்னினோ அண்ட் வந்து இந்தியன் வந்து மான்சூன். எல்னினோன்னு வந்து இந்தியன் மான்சூன் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எல்னினோனா என்ன? ஓகே, இந்தியன் மான்சூனுக்கும் எல்னினோக்கும் என்ன சம்மந்தம் ஓகே அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்தியன் மான்சூன் அப்படிங்கிறது எல்னினோனால என்ன அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது, சதர்ன் ஆக்சிடேஷனாலேயும் அஃபெக்ட் ஆகுது, சோமாலியன் ஓஷன்கர்னாலேயும் அஃபெக்ட் ஆகுது. எல்னினோனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்னினோ அப்படிங்கிறது சைல்டு கிறிஸ்டின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்னினோனா சைல்டு கிறிஸ்டின்னு அர்த்தம். அது வந்து எல்னினோ அப்படிங்கிறது வார்மான நோக்கு வந்து ஓஷன் கரண்ட் அப்பியரிங் நோக்கு அலாங் த பெருகோஸ்ட். ஓகே, பெருகோஸ்ட் கிட்டத்தில் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா அப்பியர் ஆகும். ஓகே, சைல்டு எல்னினோ அப்படிங்கிறது சைல்டு கிறிஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்னினோ அப்படிங்கிறது இஸ் அ சைல்டு கிறிஸ்ட் அண்ட் வார்ம் நோக்கு வந்து ஓஷன் கரண்டாக இருக்குது. அப்பியரிங் அலாங் த பெருகோஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அப்பியர் ஆகிருக்கும். என்ன அப்படின்னா இந்தங்க வேர்ல்டு மேப்பில் இந்த கொடுத்துருக்கோம் இல்லையா? இதான் என்ன அப்படின்னா பெரு ரீஜன். ஓகேவா? என்னது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இல்லையா? சவுத் அமெரிக்காவில் இங்கே இருக்கா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரு கோஸ்ட் நோக்கு வந்து இருக்கக்கூடியது. இதான் என்ன அப்படின்னா இந்த பெரு கரண்ட். ஓகே, ஹம்போல்டு நோக்கு வந்து ஹம்போல்ட். ஓகே, பெரு கரண்ட். ஓகே, அப்படிங்கிறது இதில் ஃப்ளோ ஆகும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானதாக இருக்குது. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இட் ரிப்ளேசஸ் ஏ கோல்டு நோக்கு வந்து பெரு கரண்ட். பெரு நோக்கு வந்து ஓஷன் கரண்ட். ஓகே, கோல்டான நோக்கு வந்து பெரு ஓஷன் கரண்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது விச் ஃப்ளோஸ் அலாங் த பெரு கோஸ்டில் ஃப்ளோ ஆகிறது. நார்மலான வருஷத்தில் அப்படி தான் என்ன ஆகும் அப்படின்னா கோல்டாக தான் இருக்கும். அண்டர் நோக்கு நார்மல் கண்டிஷன். ஓகே, நார்மலான நோக்கு வந்து கண்டிஷனில் பெருவிசிய கோல்டான வாட்டர் கரண்டாக தான் இருக்கும். வைல் நோக்கு வந்து வைல் ஓவர் த வெஸ்ட் பசிபிக், அதாச்சும் வெஸ்ட் பசிபிக்கில் போகும்போதுல அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஓஷன் நோக்கு வந்து கரண்ட் இஸ் வார்ம் அண்ட் டீப்பாக இருக்கும். இது வந்து பொதுவாக உள்ளது. ஓகே, பொதுவாக நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரு அப்படிங்கிறது கோல்டான வாட்டர் கரண்டாக இருக்குது. வைல் ஓவர் த வெஸ்டர்ன் பசிபிக்கில் ஃப்ளோ ஆகும்போதுல வெஸ்டர்ன் பசிபிக்கில் இது பண்ணும்போதுல அது வந்து ஓஷன் கரண்ட் வந்து வார்மாகவும் டீப்பாகவும் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா த அப்பியரன்ஸ் ஆஃப் எல்னினோ ரிவர்சஸ் த நோக்கு வந்து கண்டிஷன். இது கண்டிஷன் தர். ஓகேவா? என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா எல்னினோ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கண்டிஷன் நோக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணுது. அண்ட் டெவலப் நோக்கு வார்ம் கண்டிஷன் ஓவர் த ஈஸ்டர்ன் பசிபிக்கில் வார்ம் கண்டிஷனையும் அண்ட் வெஸ்டர்ன் பசிபிக்கில் கூல் கண்டிஷனையும் என்ன பண்ணுது அப்படின்னா இது பண்ணுறது. ஓகேவா? அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் பசிபிக்கில் என்னது இருக்கும் அப்படின்னா வெஸ்டர்ன் பசிபிக்கில் ஆஸ்திரேலியா, நியூ கைனியா அண்ட் வந்து இந்தோனேஷியா அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் நோக்கு வந்து பசிபிக். ஓகே, அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் நோக்கு வந்து பசிபிக் அப்படிங்கிறதுல எதெல்லாம் சாரி வெஸ்டர்ன் பசிபிக் தான். ஓகே, வெஸ்டர்ன் பசிபிக் ஆஸ்திரேலியா, New Guinea, Indonesia. Whenever this warm ocean current is produced along the Peru coastal emotional இந்த வார்மான ஓஷன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அமௌண்ட் ஆஃப் ப்ரெசிபிடேஷன். ஓகே, மழைப்பொழிவு அப்படிங்கிறது இந்த பெரு அண்ட் வந்து சிசைல் அதாவது சவுத் அமெரிக்காவில் ஹையாக என்ன ஆகும் அப்படின்னா ரெயின்ஃபால் ஆகும். ஓகேவா? வைல்ட் நோக்கு வந்து ஈஸ்டர்ன் நோக்கு வந்து கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது நியூ கைனியா அண்ட் இந்தோனேஷியாவில் என்ன அப்படின்னா க்ளவுட் கண்டிஷன் ஆகும். ஓகேவா? இதான் என்ன அப்படின்னா எல்னினோனால நடக்கக்கூடிய எஃபெக்ட். ஓகே, கூல் நோக்கு வந்து பெரு கரண்ட். ஓகே, ஏன்னா கூலான பெரு கரண்ட் ஃப்ளோஸ் ஆகுது என்ன அப்படின்னா நார்த் வேர்ட் ஆஃப் த சவுத் அமெரிக்கா கோஸ்ட். ஓகே, சவுத் அமெரிக்கா கோஸ்ட் இந்த இருக்குது இல்லையா? ஓகே, சவுத் அமெரிக்கா கோஸ்ட்டில் என்னாகும் அப்படின்னு பார்த்தா அந்த பெரு இது வந்து என்ன எதில் நார்மலாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தா நார்த் வேர்ட். ஓகே, நார்த் டைரக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். ஓகேவா? நார்த்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஓகே ஃப்ளோ ஆகும். அண்ட் தென் அட் அபவுட் நோக்கு வந்து ஈக்வேட்டர் இட் டர்ன்ஸ் நோக்கு வந்து வெஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் அக்ராஸஸ் த நோக்கு பசிபிக் அஸ் த சவுத் நோக்கு வந்து ஈக்வேட்டரியல் நோக்கு வந்து கரண்ட். ஓகே, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் வேர்டில் ஈக்வேட்டரில் வரும்போதுல அது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்வேட்டர் இருக்கு இல்லையா? இந்த ஈக்வேட்டரில் நோக்கு வந்து வரும்போதுல அது என்ன தான் டேன் ஆகிடும் அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் வேர்டை டேன் ஆகிடும். ஓகே, இது பெஸ்ட் இல்லையா? இந்த வேர்ல்டு லெவலில் பொறுத்த மட்டும் இது என்னது பெஸ்ட் சைட். இங்கே பெஸ்ட்டில் என்ன ஆகிடும் ஈக்வேட்டரில் என்ன ஆகிடும் அப்படின்னா வெஸ்ட்டில் வந்து டேன் ஆகிடும். அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சவுத் நோக்கு வந்து ஈக்வேட்டரியல் நோக்கு வந்து கரண்ட். அதை என்ன சொல்லுவாங்க? சவுத் ஈக்வேட்டரியல் நோக்கு வந்து கரண்ட் சொல்லுவாங்க.
ஓகேவா? ஓகே, சவுத் நோக்கு வந்து ஈக்குவட்டரியல் கரண்ட் நம்ம சொல்கிறோம். ஓகே, கோல்டு நோக்கு வந்து கூல் நோக்கு வந்து சாரி இது ஓகே ரைட். ஓகே, சவுத் நோக்கு வந்து ஈக்குவட்டரியல் கரண்ட் நம்ம சொல்கிறோம். இந்த பெரு கரண்ட் வந்து நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கோல்டாகவும் நல்ல டீப் வாட்டராகவும் நோக்கு வந்து இருக்கும். அண்ட் பிரிங்கிங் வித் இட்ஸ் நோக்கு நியூட்ரியன்ஸ் தட் ஆக்டர்ஸ் நோக்கு ஃபுட் ஃபார் பிளாங்க்டான். பிளாங்க்டான் அப்படின்னா சின்ன சின்ன உயிரினங்களுக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உணவை வந்து கொடுக்கும். ஓகே, எது அப்படின்னா பெரு கரண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஃபிஷ் ஃபீட் ஆன் திஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நோக்கு வந்து பிளாங்க்டான். ஓகே, என்ன அப்படின்னா மீன்கள் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த பிளாங்க்டானை என்ன அப்படின்னா ஹையாக இருக்கிறது நோக்கு நல்லா சாப்பிடும். ஓகே, அச்சவேதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன நோக்கு வந்து ஃபிஷ்னால் நோக்கு அச்சவேதா அப்படிம்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே மீனுக்கெல்லாம் நோக்கு சாப்பாடு ஓகே சின்ன மீன் ஓகேவா அது வந்து அனிமல் ஃபீட் பண்ணுறது அதுக்கெலாம் யூஸ் ஆகும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்னினோ எஃபெக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா பசினால இறந்து போயிடுது. அந்த சின்ன மீன் என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்டர்வேஷனால என்ன பண்ணிடும் அப்படின்னா இறந்து போயிடுது. ஓகே, வித் த ஆன்செட் ஆஃப் நோக்கு எல்னினோ அப்வெல்லிங் நோக்கு வந்து சீசஸ் அண்ட் கூல் வாட்டர் இஸ் ரிப்ளேஸ்ட் பை நோக்கு வந்து வார்ம் வாட்டர் ஓகே ஃப்ரம் த வெஸ்ட் அண்ட் பிளாங்க்டான் அண்ட் தேர் அச்சவேதா நோக்கு வந்து ப்ரிடக்டன் டிஸப்பியர் ஆயிடுது. த வேஸ்ட் நம்பர் ஆஃப் நோக்கு பேட்ஸ் தட் ஃபீட் ஆன் த நோக்கு அச்சவேதா டை ஆஃப் நோக்கு ஸ்டர்வேஷன். பசியில் என்ன பண்ணிடுது அப்படின்னா இறந்துடுது. ஓகேவா, இதான் நார்மல் கண்டிஷனில் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதை என்ன அப்படின்னு பார்த்தா வாக்கர் நோக்கு சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, என்னது அப்படின்னா விண்ட் வந்து நோக்கு நார்மலாக இருக்கக்கூடிய சவுத் நோக்கு வந்து அமெரிக்காவில் நார்த் வேர்ல்டில் ஃப்ளோ ஆகி ஈக்வட்டர் பக்கத்தில் வரும்போது அது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் வேர்ல்டில் நோக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ மோஸ்ட்லி நோக்கு ஸ்ட்ராங்கான லோ ப்ரெஷர் தான் என்ன அப்படின்னா நார்மலான இதில் க்ரியேட் ஆகும். ஆனால் வீக்கான நோக்கு லோ ப்ரெஷர் நோக்கு வந்து க்ரியேட் ஆகுது. மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்னினோ அண்ட் நோக்கு சவுத் நோக்கு வந்து சதர்ன் ஆக்சிலேஷன் நடக்கும் போச்சில் எல்னினோ வருடமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதில் வீக்கான நோக்கு லோ ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா, ப்ரெஷர் நோக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து என்னது கம்மியாக இருக்குது. ப்ரெஷர் நோக்கு வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் லோவாக இருந்துச்சுன்னா ரெயின்ஃபால் நோக்கு அதிகமாகும். ப்ரெஷர் நோக்கு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ரெயின்ஃபால் நோக்கு வந்து லோவாகவும் நோக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, சதர்ன் ஆக்சிலேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சதர்ன் நோக்கு வந்து ஆக்சிலேஷன். சதர்ன் நோக்கு வந்து ஆக்சிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஷிஃப்டிங் ஆஃப் நோக்கு அட்மாஸ்பெரிக் சர்க்குலேஷன் ஓவர் த சதர்ன் நோக்கு வந்து பசிபிக் ரீஜன். சதர்ன் பசிபிக் ரீஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் நோன் அஸ் நோக்கு சதர்ன் சதர்ன் நோக்கு ஆக்சிலேஷன். என்ன அப்படின்னா பசிபிக் ரீஜியனில் சவுத் சைடில் அட்மாஸ்பெரிக் சர்க்குலேஷன் நோக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதான் நோக்கு சதர்ன் நோக்கு ஆக்சிலேஷன் அப்படிம்பாங்க. இந்த சதர்ன் ஆக்சிலேஷன்னா எதுக்கு ப்ரீகர்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்னினோ நோக்கு வந்து ஈவெண்ட்டுக்கு ப்ரீகர்சராக இருக்குது. இந்த எல்னினோ வரணும் அப்படின்னா இந்த சதர்ன் ஆக்சிலேஷன் நோக்கு வந்து நடந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து எல்னினோ நோக்கு வருஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று நோக்கு வந்து எல்னினோ நோக்கு வந்து இயர் a major change நோக்கு occurs across the entire stretch of the equatorial நோக்கு zone. ஈக்வட்டோரியல் நோக்கு zone. ஓகே, அதாச்சு ஈக்வட்டர் நோக்கு ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியது as far as நோக்கு வந்து வெஸ்ட் as சவுத் ஈஸ்டர்ன் நோக்கு வந்து ஏஷியா வரைக்கும் என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா சேஞ்சஸை நோக்கு வந்து ஏற்படுத்துது எல்னினோ அப்படிங்கிறது. நார்மலி நோக்கு வந்து லோ ப்ரெஷர் ப்ரிவல்ஸ் ஓவர். நார்மலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா லோ ப்ரெஷர் தான் என்ன எதில் இருக்குது அப்படின்னா நார்த்தன் நோக்கு ஆஸ்திரேலியா அதான் நோக்கு வெஸ்ட் பசிபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கு வந்து நார்த்தன் நோக்கு ஆஸ்திரேலியா நியூ கைனியா இந்தோனேஷியாலலாம் லோ ப்ரெஷர் தான் இருக்குது. ஆனால் நோக்கு வந்து வேர் த லார்ஜஸ்ட் அண்ட் வார்மஸ்ட் நோக்கு வந்து பாடி ஆஃப் ஓஷன் நோக்கு வந்து வாட்டர் கேன் பி ஃபவுண்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் என்ன அப்படின்னு பார்த்தா பெரிய நல்லா வார்மாக இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தா ஓஷன் வாட்டர் வந்து என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திஸ் லோ ப்ரெஷர் இஸ் associated with a full of நோக்கு வந்து வாட்டர். வாட்டர் நோக்கு வார்ம் வாட்டர். இந்த லோ ப்ரெஷர் தான் என்ன அப்படின்னா வார்ம் வாட்டரையும் அண்ட் டீப்பான நோக்கு வந்து தெர்மோக்ளைனையும் நோக்கு வந்து ஏற்படுத்துது. அபேண்டன்டான ரெயின்ஃபால் என்ன அப்படின்னா நார்மலி அக்வர் இன் திஸ் ஏரியா. டிசம்பர் மாதத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான என்ன அப்படின்னா மழை பொழியுது. விச் இஸ் த ஹையான நோக்கு சன் பீரியடாக இருக்குது இந்த சதர்ன் நோக்கு ஹெமிஸ்பியரில். ஓகேவா, நல்ல நோக்கு வந்து மழை பொழியுது இந்த ஏரியாவில் எப்போஸ்ல அப்படின்னா டூரிங் டிசம்பரில் நல்ல மழை பொழியுது. விச் இஸ் த நோக்கு ஹை சன் பீரியடாக இருக்குது இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில். டூரிங் அன் எல்னினோ ஈவெண்ட்டில் லோ ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் ரிப்ளேஸ்ட் பை அ
வெரி நோக்கு வந்து வீக் நோக்கு ஹை ப்ரெஷர்னால் ரிப்ளேஸ் பண்ணப்படுது. ஓகே, பை நோக்கு வந்து வீக் ஹை ப்ரெஷர்னால் ரிப்ளேஸ் பண்ணப்படுது. அண்ட் த்ரவுட் நோக்கு வந்து என்ஷுவர். இன் கான்ட்ராஸ்ட் அதுக்கு பதிலாக ப்ரெஷர் நோக்கு பிகம் லோவர் ஆகுது. நார்மலை விட நோக்கு வந்து தென் லோவர் ஆகுது இந்த ஈக்வட்டோரியல் நோக்கு ஜோன் ஆஃப் த நோக்கு வந்து ஆஃப் த ஈஸ்டர்ன் நோக்கு வந்து பசிபிக். ஓகே, அதான் பெரு அண்ட் சிசைல் நோக்கு கோஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் த ஈக்வட்டோரியல் நோக்கு வந்து ட்ரவுட். Rainfall is no abundant in this no new low pressure region along the coast of Peru, Sicily and Ecuador. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அபேண்டன்ட். ஓகே, அதிகமாகவே இன்னும் வந்து இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தா லோ ப்ரெஷர் நோக்கு வந்து ரீஜியனில் எல்லாம் அலாங் த கோஸ்ட் ஆஃப் இதில் பெரு சிசைல் நோக்கு ஈக்வட்டரில் நிறைய நல்ல மழை பொழியுது. சர்ஃபேஸ் விண்ட் ஓகே என்ன சொல்லுவாங்க. ஓகே, சர்ஃபேஸ் நோக்கு வந்து விண்ட். ஓகே, சர்ஃபேஸ் விண்ட் அண்ட் கரண்ட்ஸ் ஆல்சோ நோக்கு வந்து சேஞ்ச். ஓகே, சர்ஃபேஸ் விண்ட்ஸும் நோக்கு வந்து கரண்ட்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஓகே, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறதுனால ஓகே சர்ஃபேஸ் விண்டும் கரண்ட் என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. ஓகே, டூரிங் நார்மல் கண்டிஷன் ஓகே பொதுவாக நோக்கு நார்மல் கண்டிஷனில் த ஸ்ட்ராங்கான ப்ரிவிலிங் ட்ரேட் விண்ட் வந்து ப்ளோ ஆகும். எது அப்படின்னு பார்த்தா வெஸ்ட்வர்ட் நோக்கி. அண்ட் காசிங் வெரி வார்ம் நோக்கு வந்து ஓஷன் வாட்டர் டு மூவ் டு த வெஸ்டர்ன் பசிபிக் and to நோக்கு வந்து pile up near the western equatorial நோக்கு low. This westward motion ஓகே வெஸ்ட்வர்டில் மூவ் ஆகுது இல்லை அது எதை காசஸ் பண்ணுறோம் அப்படின்னா காசஸ் த நார்மல் நோக்கு வந்து upwelling along the South America coast as bottom நோக்கு வந்து water is carried up to replace the water tracked to the west. ஓகே, டூரிங் அண்ட் எல்னினோ ஈவெண்ட் நடக்கும் போச்சுல ஈஸ்டர்லி ட்ரேட் விண்ட் நோக்கு டைஸ் ஆகும். ஈஸ்டர்லி ட்ரேட் விண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அது எங்கேருந்து எந்த சைட்லேருந்து இந்த சைட் போகும் அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் சைடில் ஈஸ்ட் சைடில் இருந்து வெஸ்ட் சைடில் இதை பண்ண தான் என்ன அப்படின்னா ஈஸ்டர்லி ட்ரேட் விண்ட் அப்படிங்கிறது. அது என்ன ஆகாது அப்படின்னா டைஸ் ஆக்கி அப்படி ஃப்ளோ ஆகாது. வித் சேஞ்ச் இன் நோக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஓகே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறதுனால ஓகே அப்படி ஃப்ளோ ஆகாது. ஏ வீக்கான நோக்கு வந்து வெஸ்டர்லி விண்ட் நோக்கு ஃப்ளோ ஆகும். சில டைம் சம்டைம்ஸ் நோக்கு அக்வர் ஆகும். ஏ கம்ப்ளீட்லி நோக்கு வந்து ரிவர்ஸிங் த நார்மல் நோக்கு வந்து விண்ட் டைரக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மல் நோக்கு வந்து விண்ட் டைரக்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுது. வித்தவுட் த ப்ரெஷர் ஆஃப் த ட்ரேட் விண்ட் ஓகே ட்ரேட் விண்டோட ப்ரெஷர் இல்லாமல் டு ஹோல்ட் தம் நோக்கு வந்து பேக் அண்ட் வார்ம் வாட்டர் நோக்கு வந்து சர்ஜஸ் ஈஸ்ட்வர்டாக நோக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சர்ஜி மீன் ரைஸ் ஆகும். ஓகேவா, the sea நோக்கு surface temperature and actual நோக்கு வந்து sea levels rise of the tropical நோக்கு வந்து west coast of the Americas. sea surface எப்படி இருக்கும் அப்படின்னா sea surface ஓட temperature and actual நோக்கு sea level என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே அமெரிக்காவோடைய நோக்கு வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் என்ன ஆகிடும் அப்படின்னா ரைஸ் ஆகிடும். ஓகே, ஆக்சுவலான நோக்கு வந்து sea level என்ன ஆகிடும் அப்படின்னா ரைஸ் ஆகிடும். எல்லாம் அப்படின்னா அமெரிக்காவோட வெஸ்ட் கோஸ்ட்டில். ஓகே, the major நோக்கு change in sea surface temperature that accompanies an Elnino that can also நோக்கு shift rainfall நோக்கு pattern dramatically in large region across the globe. என்ன அப்படின்னு பார்த்தா sea surfaceல வந்து டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, டெம்பரேச்சர் நோக்கு என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது, அதான் எல்னினோ ஓகே ஹீட் ஆகும். it can also shift நோக்கு rainfall pattern dramatically in large region நோக்கு across the globe. நிறைய இடத்துல மழைப்பொழிவில் என்ன அப்படின்னா பிரச்சனையை நோக்கு வந்து ஏற்படுத்துது. டூரிங் ஏ டைப்பிக்கல் நோக்கு வந்து எல்னினோ ஈவெண்ட்டில் சவுத் ஈஸ்டர்ன் அண்ட் இன்டீரியர் நார்த் வெஸ்டர்ன் ஓகே இது சவுத் ஈஸ்டர்ன் அண்ட் இன்டீரியரில் இருக்கக்கூடிய நார்த் வெஸ்டர்ன் நோக்கு வந்து யூஎஸ் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் நோக்கு சவுத் அமெரிக்கா அண்ட் சதர்ன் டிப் ஆஃப் நோக்கு இந்தியா ரிசீவ் மோர் ரெயின்ஃபால். என்ன அப்படின்னு பார்த்தா இதோட ரிசல்ட்டில் எது நல்ல மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்தியாவில் சதர்ன் டிப்பில் என்ன அப்படின்னா ஓகே நிறைய நல்ல மழைப்பொழிவு ஏற்படுத்துது. அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் கேன் ஆல்சோ நோக்கு வந்து அக்வர் அலாங் த சதர்ன் நோக்கு வந்து கலிஃபோர்னியா கோஸ்ட்லேயே என்ன அப்படின்னா விண்டர் சீசனில் நல்ல நோக்கு வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்துது. அண்ட் இந்த நோக்கு வந்து ஆன்டியன் ஹைலாண்ட் ஆஃப் பெரு ஓகே ஹைலாண்ட் ஆஃப் பெரு ஓகே பொலிவியா கொலம்பியா சிசைல் அண்ட் ஈக்வட்டரில் ஓகே த்ரவுட் ரீஜியன் ஓகே த்ரவுட் ரீஜியன் அப்படின்னா வறுமையான நோக்கு வந்து ரீஜியன்ஸ் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூட் த வெஸ்ட் நோக்கு வந்து பசிபிக் நார்த்தன் சவுத் அமெரிக்கா சவுத் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் நார்த்தன் இந்தியா இங்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா த்ரவுட் ரீஜியன் பஞ்சம் நோக்கு வந்து ஏற்படுது. இன் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் சவுத் ஆக்சிலேஷன் இன்டெக்ஸ் நோக்கு வந்து இண்டிகேட் அதை எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எ கோல்டு நோக்கு வந்து பெருக்கரண்ட் ஓகே கோல்டான பெருக்கரண்ட் இருக்கும்.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கான ட்ரேட் வின், இதான் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, கோல்டான பெருக்கரண்ட், ஸ்ட்ராங்கான ட்ரேட் வின், அக்கமுலேஷன் ஆஃப் நமக்கு வந்து வார்ம் வாட்டர் இந்த வெஸ்டர்ன் பசிபிக்கில் என்ன அப்படின்னா வார்ம் வாட்டர் அக்கமுலேட் ஆகணும், விச் இஸ் பேலன்ஸ் பை த ஈக்வட்டோரியல் நமக்கு வந்து கவுண்டர் கரண்டால் பேலன்ஸ் பண்ணப்படணும். அண்ட் ஹை ரேட் ஆஃப் எவாப்ரேஷன், எ ரைசிங் நமக்கு வந்து டெப்த் ஆஃப் தெர்மோ நமக்கு வந்து கிளைன் as we proceed from the western half of the Pacific, and and an ascending branch of Walker circulation indicates a cold and pericurrent, strong on a trade wind, accumulation of warm water in the western Pacific warm water இது பண்ணும், and which is balanced by and high rate of evaporation, rising depth of thermocline as we proceed from the western half of the Pacific, and an ascending branch of Walker circulation over Australia and Indonesia, with its descending branch over western side of South America, coast of Peru and Sicily. Such a normal condition leads to normal southwest monsoon ஏற்படுத்தும். ஓகேவா? ஓகே, என்ன அப்படின்னா எல்னினோ அப்படிங்கிறனால வார்மான என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் கரண்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஒரு கோல்டு கரண்ட் வந்து வார்ம் கரண்டாக சேஞ்ச் ஆகுது, அதாவது பெரு கோஸ்ட். ஓகே, அதுலேருந்து ஏற்படுது. அதனால என்னது ஏற்படும் அப்படின்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படுது. ஓகே, நார்மலாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஓகே கோல்டு ஓகே நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் கரண்டாக இருக்கும். ஓகே, அது வந்து வாட்டரை வந்து அப்ஹெல்ப் பண்ணி இந்த சைடு என்ன பண்ணும் அப்படின்னா மழை பொழிவு வந்து கொடுக்கும். ஓகே, சவுத் அமெரிக்காவில் ரெயின்ஃபாலை கொடுக்கும். ஓகே, இந்த சைடு நமக்கு வந்து ட்ரையாக நுகர்ந்து இருக்கும். ஓகே, வார்மாக டீப்பாக நுகர்ந்து இருக்கும். இது வந்து நார்மலாக வந்து நடக்கக்கூடியது. ஆனால் இவங்க என்ன அப்படின்னு பார்த்தா எல்னினோ இயரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வீக் ஆயிடுது. ஓகே, அது மாதிரி இந்த ஸ்ட்ராங்கான நோக்கு வந்து கவுண்டர் பார்ட். ஓகே, அது என்னது ஸ்ட்ராங்கான இந்த ஸ்ட்ராங்காக ஈக்குவட்டேட் கரண்ட் ஏற்படுது. இந்த சைடு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே கொஞ்சம் நோக்கு வந்து கோல்டாகவும், இந்த சைடு நோக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓகே என்னது த்ரவுட் கண்டிஷன் நமக்கு வந்து ஏற்படுற மாதிரி ஆகிடும். ஓகே, இதான் நமக்கு வந்து எல்னினோ. ஓகே, எல்னினோ. ஓகே, இதான் நமக்கு ஏற்படுது. ஓகே, இன்னொன்று அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஓகே லானுக்கு வந்து லானினா. ஓகே, லானினா என்ன அப்படின்னு பார்த்தா த ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த நார்மல் சர்க்குலேஷன் ஓவர் சவுத் வந்து பசிபிக் ஓஷன். ஓகே, சவுத் பசிபிக் ஓஷன் இஸ் நோன் அஸ் லானினா, அதாவது கேர்ள் சைல்டு இருக்கும். ஓகே, லானினா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா கேர்ள் சைல்டு அப்படின்னு அர்த்தம். திஸ் இவன் வந்து ப்ரெசன்ட் இயர் சிச்சுவேஷன். ஓகே, ரஃப்லி ஆப்போசிட்டு வந்து எல்னினோ. ஓகே, எல்னினோ என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்னினோ நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து வார்ம் கரண்ட்டை நமக்கு வந்து கொடுக்குதோ, இந்த லாலினா அப்படிங்கிறது என்ன கொடுக்கும் அப்படின்னா கோல்டை கொடுக்கும். அதாவது டூரிங் த நமக்கு லாலினா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் அண்ட் நோக்கு வந்து வெஸ்டர்ன் நோக்கு வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் ஃபால் டு நோக்கு லோவர் தென் நோக்கு ஆவரேஜ் லெவல். ஓகே, ஆவரேஜ் லெவலை விட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப லோவாக நோக்கு வந்து இருக்கும். ஆனால் நோக்கு வந்து ஓகே எல்னினோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்னினோவில் நமக்கு வந்து எப்படி இருக்குது ஓகே வார்மாக இருக்குது இல்லையா, இது வந்து லாலினா அப்படிங்கிறதுல கூலாக நோக்கு வந்து இருக்கும். சரி, அதான் நோக்கு வந்து கூலாக இருக்கும். திஸ் ஹேப்பன் பிகாஸ் த சவுத் நோக்கு வந்து இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் பசிபிக் சப்ட்ராபிக்கல் நோக்கு ஹை நோக்கு வந்து சன் சீசன், அதாச்சு சம்மர் சீசனில் சப்ட்ராபிக்கல் நோக்கு சவுத் பசிபிக் என்ன ஆகும் அப்படின்னா சவுத்தில் உள்ளது சப்ட்ராபிக்கல் நோக்கு ஹையாக இருக்கும். ஏன்னா புரியுது இல்லையா? சம்மர் சீசன் வந்துச்சு அப்படின்னா எந்த சைடு அப்படின்னு பார்த்தா சவுத் சைடு நோக்கு வந்து சவுத் நோக்கு வந்து பசிபிக்கில் ஹையாக இருக்கும். அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் நோக்கு வந்து கேப்ரிகானில் என்ன இது அப்படின்னா பிகம்ஸ் நோக்கு, அதனால டெவலப் ஆகுது. ஓகே, சவுத் நோக்கு வந்து பசிபிக் சப்ட்ராபிக்கல் நோக்கு ஹை ஆகுது, பிகம்ஸ் நோக்கு வந்து வெரி ஸ்ட்ராங்லி டெவலப்டு டூரிங் நோக்கு வந்து ஹை சன் நோக்கு சீசன். ஓகே, த ரிசல்ட் இஸ் அப்நார்மலி நோக்கு வந்து என்னதை ஏற்படுத்தும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான சவுத் ஈஸ்ட் நோக்கு ட்ரேட் விண்டை நோக்கு வந்து ஏற்படுத்தும். ஓகேவா, சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்டை ஏற்படுத்துது. த ஃபோர்ஸ் ஆஃப் திஸ் நோக்கு விண்ட், இந்த விண்டோட ஃபோர்ஸ் தான் ட்ராக்ஸ் மோர் நோக்கு வந்து
ஓகே வெஸ்ட் வேர்ல்டில் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய வார்ம் வாட்டரை என்ன பண்ணும் அப்படின்னா கொண்டு வந்துடும். அண்ட் பிரிங்கிங் கூலர் நோக்கு வந்து வாட்டர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் வெஸ்டர்ன் நோக்கு வந்து காண்டினல் கோஸ்ட்டில் கூலர் நோக்கு வந்து வாட்டரை என்ன பண்ணோம் அப்படின்னா வெஸ்ட் வேர்ல்டில் போகுது இல்லையா, இல்லை வெஸ்ட் வேர்ல்டில் போகுது, அதனால என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் இதில் கூலரான நோக்கு வந்து வாட்டரை கொண்டு வந்துடும். லானினா கண்டிஷன் நோக்கு வந்து வேறு ரெகனைஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு எமோஷனல் அப்படின்னா 1988. and may have been related to drought experienced in some part of North America. நார்த் அமெரிக்காவில் சில பார்ட்டில் என்னது ஏற்படுத்தும் அப்படின்னா நார்த் அமெரிக்காலையும் இன்னும் கொஞ்சம் பெரு கோஸ்ட்லேயும் 1988 என்னது ஏற்படுத்துது அப்படின்னா எல்னினோ அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ரெகனைஸ் பண்ணப்படுது. அது வந்து என்ன அப்படின்னா த்ரவுட் பஞ்சத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதுல நார்த் அமெரிக்காலையும் பெரு கோஸ்ட் இந்த வந்து சம்மர் ஆஃப் 1988. ஓகே, the surface வந்து temperature. Okay, the surface temperature observed during எல்னினோ அண்ட் லானினா இயர். என்ன அப்படின்னு பார்த்தா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டது எமோஷனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்னினோ அண்ட் வந்து லானினா இயரில் டூரிங் த நார்மல் அண்ட் லானினா கண்டிஷனில் கூல் வாட்டர் ஆஃப் த பெரு கரண்ட் மூவிங் நார்த் வேர்ட் அலாங் த கோஸ்ட் ஆஃப் வந்து சிசேல் அண்ட் வந்து பெரு இஸ் கேரிட் வந்து westward into Pacific in the long plump. Such much cold upwelling water is brought to the surface along the Sicilian and Peruvian coast. புரியுதா? கூல் வாட்டர் ஆஃப் பெரு கரண்ட் ஆல்ரெடி கூலாக தான் இருக்கும் அண்ட் மூவிங் வந்து நார்த் வேர்ல்டில் மூவ் ஆகும் இல்லையா, நார்த் வேர்ல்டில் மூவ் ஆகுது அலாங் த கோஸ்ட் ஆஃப் சிசில் அண்ட் பெரு இஸ் கேரிட் வந்து வெஸ்ட் வேர்டு வெஸ்ட் வேர்டு இன்ட்டு பசிபிக்கில் ஃப்ளோ ஆகும். இது நார்மலாக ஃப்ளோ ஆகும். மச் வந்து கோல்டு அப்வெல்லிங் வந்து வாட்டர் இஸ் brought to the surface. நிறைய வந்து என்ன அப்படின்னா வாட்டர் வந்து இதாகும் brought to the surface along the Sicilian and Peruvian coast during எல்னினோ வந்து இயரில் நிறைய வந்து என்னது அப்படின்னா இதாகிடும். ஈஸ்ட்வர்ட் வந்து மோஷன் ஆஃப் வார்ம் வாட்டர். வார்ம் வாட்டர் ஈஸ்ட்வர்டில் வந்து மூவ் ஆகக்கூடிய வார்ம் வாட்டர் எல்லாம் hold the பெரு கரண்டின் செக் some light upwelling but the amount is greatly reduced compared to normal or லானினா year. It adversely affected the plankton growth and marine food web in the East Pacific Oceanல இது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் வெப்பை என்னது கட்டாயம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த எல்னினோ அண்ட் இந்தியன் ஓஷன் எல்னினோக்கும் இந்தியன் ஓஷனே எப்படி இது நடக்கு அப்படின்னு பார்க்கலாம். அக்கார்டிங் டு த மெட்ரோலஜிஸ்ட் அண்ட் ஓஸ்னோ வந்து கிராஃபர் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் வந்து ஓசன் ஹேஸ் பீன் வந்து இந்தியன் ஓஷன் ஹேஸ் பீன் வார்மிங் அட் எ ரேட் ஃபாஸ்டர் தென் தாட் பிஃபோர். அதாவது முன்னாடி இருக்கிறத விட சீக்கிரமாகவே அது என்ன ஆகுதான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வார்ம் ஆகுது. என்னது அப்படின்னா 1.2 டிகிரி செல்சியஸ் வந்து வார்ம் ஆகுது டூரிங் த வந்து பாஸ்ட் செஞ்சுரியை விட சீக்கிரமாகவே ஹீட் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் வந்து கன்சிஸ்டன்ட் கான்ட்ரிபியூட்டர் டு த குளோபல் வந்து ஓஷன் ஓஷன் வார்மிங் ட்ரெண்ட். குளோபல் ஓஷன் வந்து வார்மிங் ட்ரெண்ட். ஈஸியாக வந்து என்னது ஹீட் ஆகிறத விட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன் சீக்கிரமாகவே என்ன ஆகுது அப்படின்னா வார்ம் ஆகுது அப்படின்னு. த ரீசன் ஸ்டடீஸ் shows that the warm Indian the ocean in turn moderate the Pacific condition including எல்னினோ events. இப்படி வந்து ஆகிறதுனால எல்னினோ ஈவெண்ட்ஸை கூட என்ன அப்படின்னா பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரீசனாக உள்ள ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ பேசிக்கலி சச் லார்ஜ் வந்து வார்மிங் ஓவர் இந்தியன் ஓஷன் ஹேஸ் வந்து implication ஆஃப் அ குளோபல் வந்து climate. த வெஸ்டர்ன் வந்து இந்தியன் ஓஷன் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் ட்ரெடிஷ்னலி தாட் ட்ரெடிஷ்னலே நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா டு ஹாவ் கூலர் sea surface temperature than the central and the eastern Indian ocean. பொதுவாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் வந்து கூலரான sea surface temperature இருக்கும். எதை விட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனை விட. இஸ் சர்ப்ரைசிங்லி ஷோயிங் அண்ட் ஈவன் ஸ்ட்ராங்கர் வந்து சம்மர் வந்து வார்மிங் சம்மர் வார்மிங்கை ஏற்படுத்தும் அண்ட் ட்ரெண்ட் ஓவர் த ஹோல் ஆஃப் த 20th century தென் த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன். ஓகே, மொத்தமாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் சீக்கிரமாக வந்து கூல் ஆகுது. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் வெஸ்ட் இந்தியன் ஓஷன் வந்து நார்மலாக வந்து கூலான வாட்டர் சர்ஃபேஸ் வந்து இருக்கும் எதை விட அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட்டை விட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
Okay, the warming is வந்து significantly so large that it may alter the monsoon circulation. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தா வார்மிங் அப்படிங்கிறது உண்மையாகவே இப்போ ரொம்ப சீக்கிரமாக வார்ம் ஆகிறதுனால ஓகே மான்சூன் சர்க்குலேஷன், ஓகே மான்சூன் சர்க்குலேஷன்லேயும் ஓகே மான்சூன் வந்து ரெயின்ஃபால்லையும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ரீசன்ட் ஸ்டடி பப்ளிஷ்ட் இந்த ஜேர்னல் ஆஃப் கிளைமேட் அப்படிங்கக்கூடிய இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெஸ்டர்ன் வந்து இந்தியன் ஓஷன் பிகம்ஸ் வார்மர். ஓகே, வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் நான் நார்மலாக கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் என்ன ஆகுது இந்த இடத்துல ஓகே பிகம் வந்து வார்மர், ஓகே வார்ம் ஆகுது. ஓகே, மெயின்லி டியூ டு எல்னினோ ஈவெண்ட்ஸ்னால வார்ம் ஆகுது which are getting வந்து stronger and more frequent வந்து during recent decades and possibly due to changing climate கூட வந்து இருக்கலாம். எல்னினோ ஈவெண்ட்ஸ் வீக்கன் த சவுத் வெஸ்டர்லி, அதாவது ப்ளோயிங் ஃப்ரம் இங்கே வெஸ்டர்லி அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் கிடைக்கிறதா எனக்கு வெஸ்டர்லி. ஓகே, வின்ஸ் ஓவர் வந்து இந்தியன் ஓஷன். ஓகே, இந்தியன் ஓஷனில் வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா அதை வீக்கெண்ட் பண்ணுது. எது எல்னினோ வந்து ஈவெண்ட். வின்ஸ் ஹாவ் த வந்து எஃபெக்ட் ஆஃப் ஓகே கூலிங் த வந்து சி சர்ஃபேஸ். ஓகே, விண்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி சர்ஃபேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கூல் பண்ணுது. த ஸ்ட்ராங் விண்ட் வந்து காசஸ் எவாப்ரேஷன். ஸ்ட்ராங்கான விண்ட் எதை ஏற்படுத்துது அப்படின்னா எவாப்ரேஷனையும் அண்ட் லாஸ் ஆஃப் வந்து லட்டன் ஹீட் ஃப்ரம் த ஓஷன் லீடிங் டு கூலிங். வென் த விண்ட்ஸ் ஆர் வந்து வீக், எப்போஸ்ல விண்ட் வீக் ஆகுதோ த ஆப்போசிட் வந்து ஹேப்பன் ஆகும். த ஓஷன் வந்து ஹீட் பிகாஸ் ஆஃப் வந்து லெஸ் வந்து எவாப்ரேஷன் and less loss of latent heat from the ocean leading to warming of the sea surface. Okay, during El Nino wind direction என்ன ஆகுது ரிவர்ஸ் ஆகுது. Okay, and whole வந்து circulatory system shift வந்து ஈஸ்ட் வேல ஷிஃப்ட் ஆகுது and leaving only weak வந்து surface southwest monsoon winds in the western Indian Ocean. This result in further வந்து ocean warming in the western Indian Ocean. Unlike the Pacific or the Atlantic Ocean மாதிரி இல்லாமல் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது லேண்ட்லாக்டு ஆன் த நார்த். ஓகே, நார்த் சைடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா லேண்டால் என்ன அப்படின்னு ஆயிருக்கு இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் மீன் தட் த ஓஷன் சர்க்குலேஷன் விச் கேரிஸ் எ tropical heat towards the pole is restricted in the Indian Ocean. ஓஷன் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ட்ராபிக்கல் ஹீட் டுவர்ட்ஸ் போல்ஸ் நோக்கி இது பண்ணுறது அப்படிங்கிறது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. ஓகேவா, எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் லாக்டாக இருக்கிறதுனால. ஓகேவா, வித் ஹோல்டிங் தான் வந்து பைல்ட் ஆஃப் ஹீட். திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் த இந்தியன் ஓஷன் ரிலேட்டிவ்லி வார்மர் அண்ட் அஃபெக்டிங் த பேட்டர்ன் ஆஃப் ட்ரேட் விண்ட் அண்ட் வீக்கனிங் த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா, okay overmore the warm water of வந்து பெரு கரண்ட் at the event of El Ninoல warm water இருக்கக்கூடியது is carried to the south இந்தியன் ஓஷனில் கேரி பண்ணப்படும். ஓகே, பை த வந்து எதனால் அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் விண்ட் ட்ரிஃப்ட் ஆஃப் த சவுத் அட்லாண்டிக் ஓஷன். சவுத் அட்லாண்டிக் ஓஷனில் வெஸ்ட் வேர்டாக இதாகிறதுனால அது நமக்கு சவுத் இந்தியன் வந்து ஓஷனுக்கு வரும். ரிசல்ட்டிங் இன் ரிலேட்டிவ்லி வார்ம் கண்டிஷன் அண்ட் வீக்கான ஹை ப்ரெஷர் ஓவர் த சவுத் இந்தியன் ஓஷன்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஓகே வீக்கான ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். த வார்ம் வந்து வாட்டர் ஆஃப் ஏ சவுத் இந்தியன் வந்து ஓஷன் இஸ் நாட் வந்து கண்டிசிவ் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் வந்து சம்மர்ஸ் மான்சூன் இன் த சப்கான்டினென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, வார்ம் வாட்டர் ஆஃப் சவுத் இந்தியன் ஓஷன் இஸ் நாட் கன்சிசிவ் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல்லான சம்மர் மான்சூன் வந்து கொடுக்காது. ஓகேவா, அக்கார்டிங் டு த வந்து ஸ்டடி பை த இந்தியன் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் tropical meteorology, the frequency and duration of heat waves in India are expected to increase. El Nino Modanki could be responsible for this increase and depletion of soil moisture and causes reduced evaporation transpiration and radiation of heat from the earth to atmosphere also contributed to the increase in heat waves. The regions of South India and coastal region could be largely affected. இந்த வந்து
இந்த நோக்கு வந்து எல் நோக்கு வந்து மொக்கி. இந்த எல் இந்த நோக்கு வந்து எல் நோக்கு வந்து மொடாக்கி events. The central Pacific நோக்கு வந்து ocean warms up நோக்கு more with நோக்கு வந்து cooling in the eastern நோக்கு வந்து and western part and contribute to the நோக்கு prolonged heat effect நோக்கு வந்து ஏற்படுத்தும். It is expected that the heat wave duration நோக்கு would rise by 0.5 events and by நோக்கு வந்து 4 to 7 days நோக்கு வந்து per decade. Okay, source நோக்கு வந்து report in the நோக்கு times of நோக்கு India May நோக்கு வந்து 18th of May நோக்கு 2019. பாசிபிள் நோக்கு வந்து காஸ் ஆஃப் எல் நீனோ. ஓகே, என்ன அப்படின்னா எல் நீனோக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே வாட் காசஸ் நோக்கு வந்து எல் நீனோ அண்ட் சதன் நோக்கு வந்து ஆக்சிலேஷன். ஓகே எஸ், எல் நீனோ அண்ட் சதன் ஆக்சிலேஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது ஏற்படுத்துது. ஓகே வாட் காசஸ் எல் நீனோ அண்ட் சதன் ஆக்சிலேஷன். ஓகே எது வந்து எல் நீனோவையும் சதன் ஆக்சிலேஷனையும் ஏற்படுத்துது அப்படின்னு பார்ப்போம். ஓகே இதான் வந்து கொஸ்டினை கொடுத்துருக்கு. ஓகே அட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்ராலஜிஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் த சேஞ்ச் இன் நோக்கு வந்து winds அண்ட் ப்ரெஷர் பை த சேஞ்சஸ் இன் நோக்கு வந்து ஓஷன் சர்ஃபேஸ் கரண்ட். while நோக்கு வந்து oceanographer நோக்கு வந்து try to explain the changes in surface current by changes in current and pressure. It was not until the 1950s the scientists realized that the two phenomenon were linked. என்ன அப்படின்னா அந்த சதர்ன் ஆக்சிலேஷன் வந்து ஏற்படுறதுனால தான் எல்னினோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்படுறது. அந்த முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தா மெட்ராலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாங்க. சேஞ்சின் நோக்கு வந்து விண்ட் அண்ட் ப்ரெஷர். விண்ட்லேயும் ப்ரெஷரையும் மாற்றத்தை ஏற்படுத்துறது. பை த சேஞ்சின் நோக்கு வந்து ஓஷன் சர்ஃபேஸில் சேஞ்சஸ் ஏற்படுத்தும். ஓஷனுக்கு சர்ஃபேஸ் கரண்ட். while oceanographer try to explain the change in நோக்கு சர்ஃபேஸ் கரண்ட் by changing நோக்கு வந்து wind and நோக்கு வந்து pressure. It was not நோக்கு வந்து until 1950s the scientists அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த எல்னினோவுக்கும் நோக்கு வந்து என்னது சதர்ன் ஆக்சிலேஷனுக்கு என்னது இருக்குது, லிங்க் இருக்குது அப்படிங்கிறத. ஒன் வியூ இஸ் தட். ஓகே ஒரு வியூ என்ன அப்படின்னு பார்த்தா த சைக்கிள் இஸ் சிம்ப்ளி அ நேச்சுரல் சர்க்குலேஷன். ஓகே சாரி நேச்சுரல் நோக்கு வந்து ஆக்சிலேஷனாக இருக்குது. ஓகே காஸ்ட் பை த நோக்கு வந்து வே in which the நோக்கு atmosphere and oceans are coupled by எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச்னால ஏற்படுது. ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம். atmosphere and oceans are நோக்கு வந்து atmospheres and oceans are coupled by நோக்கு வந்து energy exchange. Another நோக்கு வந்து possibility has been நோக்கு வந்து proposed by geologists who had நோக்கு வந்து seasonal that occasional நோக்கு வந்து volcanic activity along the east நோக்கு வந்து Pacific rise. Wait, take a second, wait. ஓகே என்ன எல்னினோ இதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா, இதை மட்டும் பார்த்துட்டு மைண்ட் அப் பண்ணிடலாம். பாசிபிள் காஸ் ஆஃப் நோக்கு எல்னினோ இது வந்து நேச்சுரல் ஆக்சிலேஷனால் தான் ஏற்படுது. அண்ட் காஸ் பை த வே இன் விச் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் கப்பிள் பை எனர்ஜி நோக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச்னால ஏற்படுது. அண்ட் அனதர் பாசிபிலிட்டி ஹாஸ் பீன் ப்ரப்போஸ்ட் பை ஜியாலஜிஸ்ட் ஹூ ஆர் நோக்கு ரீசன் என்ன அப்படின்னா வால்கனிக் ஆக்டிவிட்டி அலாங் த ஈஸ்ட் பசிபிக் ரைஸில் ஏற்படக்கூடிய வால்கனிக் ஆக்டிவிட்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் அண்டர் வாட்டர் நோக்கு வந்து ஜோன் ஆஃப் சீ ஃப்ளோர் நோக்கு வந்து ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் நோக்கு சவுத் அமெரிக்கா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பமா. ஒன் வியூ இஸ் தட். ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா ஒன் வியூ என்ன சொல்லுது அப்படின்னா சைக்கிள் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா இது வந்து ஒரு நேச்சுரல் நோக்கு வந்து ஆக்சிலேஷனால் ஏற்படுது. காஸ் பை த வே இன் விச் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் கப்பல் பை. இதில் வந்து அட்மாஸ்பியர் ஏதாச்சும் ஓகே விண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் ஓஷனும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கப்பல் பண்ணப்படுது.
ஓகே எதனால் அப்படின்னா எனர்ஜி இன்னும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஓகே அனதர் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ஹாஸ் பின் ப்ரப்போஸ்ட் பை ஜியாலஜிஸ்ட் ஹூ ஹேட் நோக்கு ரீசன் தட் வால்கனிக் ஆக்டிவிட்டி அலாங் த ஈஸ்ட் பசிபிக் நோக்கு ரைஸில் வால்கனிக் ஆக்டிவிட்டி ஏற்படுறது தான் அப்படின்னு எல்னினோக்கு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜியாலஜிஸ்ட் என்னது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் அண்டர் வாட்டர் ஜோன் ஆஃப் நோக்கு சீன் ஃப்ளார் ஸ்ப்ரெடட் ஆஃப் த நோக்கு வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்த சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா கூட நோக்கு வந்து வெஸ்ட் கோஸ்டில் நோக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. கோரிலேட்டட் வித் நோக்கு வந்து எல்னினோ ஈவெண்ட்ஸ். ஓகே என்ன அப்படின்னா அண்டர் வாட்டர் ஜோன் ஆஃப் நோக்கு வந்து சீ ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கீழே தண்ணி இருக்கும் இல்லையா அது வந்து ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் நோக்கு வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காக்குள்ளே வெஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய கோஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா அதான் என்ன அப்படின்னா எல்னினோ ஈவெண்ட்ஸ்க்கு இதாக இருக்குது. தே நோக்கு வந்து ஹைப்போதிக்ஸ் தட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் அப்வில்லிங் நோக்கு வந்து லாவாஸ் ஃப்ரம் த சீ ஃப்ளோர்லேருந்து என்ன வருதா லாவாஸ் வந்து அப்பில் ஆகுறது. அது வந்து எக்கச்சக்கமான என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து ஓஷனில் கொடுக்குது. அதனால் நமக்கு வந்து ஓஷன் ஹீட் ஆகுது எல்னினோ எஃபெக்ட் நடக்குது அப்படி சொல்கிறாங்க. that is that this the heating நோக்கு வந்து some triggers and எல்னினோ நோக்கு வந்து event. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா எல்னினோ ஈவெண்ட் நோக்கு ட்ரிகர் பண்ணுது. இன் எனி ஈவெண்ட் த சயின்டிஸ்ட் நோக்கு வந்து நவ் ஹாவ் குட் கம்ப்யூட்டர் நோக்கு வந்து மாடல்ஸ் தட் அக்செப்ட் நோக்கு வந்து சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அலாங் வித் நோக்கு வந்து ஏர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நோக்கு வந்து டேட்டா கேன் ப்ரிடிக்ட். அது என்ன ப்ரிடிக்ட் பண்ண அப்படின்னா எல்னினோ நோக்கு வந்து ஈவெண்ட் ரீசனபிளி வெல் சம் நோக்கு மந்த் பிஃபோர் தே நோக்கு வந்து அக்பர் state நோக்கு வந்து above. The southern நோக்கு acceleration is closely நோக்கு வந்து linked with the Walker நோக்கு circulation. With a high positive நோக்கு southern oscillation there could be a zone of நோக்கு வந்து low atmospheric நோக்கு வந்து pressure over என்ன ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியன் நோக்கு வந்து ஆர்ச்சிபெலோ. ஓகே சதர்ன் ஆக்சிலேஷன் என்ன அப்படின்னா வாக்கர் நோக்கு வந்து சதர்ன் ஆக்சிலேஷன் அப்படிங்கிறது க்ளோஸாக லிங்க் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா வாக்கர் நோக்கு வந்து சர்க்குலேஷன் கூட க்ளோஸாக நோக்கு வந்து என்ன ஆகிருக்கு லிங்க் நோக்கு வந்து ஆகிருக்கு. ஓகேவா என்ன அப்படின்னா வித் ஹை நோக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சதர்ன் ஆக்சிலேஷன் தட் குட் பி அ ஜோன் ஆஃப் லோ நோக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஓவர் ஆஸ்திரேலியா. ஓகே ஆஸ்திரேலியாவில் என்ன அப்படின்னு பார்த்தா லோவான நோக்கு வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருடைய ஜோன் இருக்கலாம். there could be a zone of என்ன அப்படின்னா low atmospheric pressure எங்கே ஓவர் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியன் நோக்கு ஆர்ச்சிபெலோ அதில் என்னது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் என்னது லோவாக இருக்குது. it could be நோக்கு வந்து accompanied by large convective நோக்கு cloud heavy நோக்கு வந்து rainfall and raining air motion. this air நோக்கு வந்து runs eastward. எங்கே நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தா ஈஸ்ட்வார்டாக நோக்கு வந்து போகுது. ஆஃப்டர் நோக்கு வந்து டிரான்ஸ்வர்சிங் த பசிபிக் ஆசியா நோக்கு ஹை லெவல் நோக்கு வந்து வெஸ்டர்லி விண்ட் 200 நோக்கு வந்து millibar. திஸ் டிசன்ட் ஓவர் சவுத் அமெரிக்கா. ஓகே இந்த ஈவெண்ட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் நோ குளோபல் விண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா வாக்கர் சர்க்குலேஷன் நோக்கு சஜஸ்ட் எ ஸ்ட்ராங் பெல்ட் ஆஃப் convergence between the trade wind of both the நோக்கு வந்து atmosphere both the hemisphere northern hemisphere southern hemisphere அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய நோக்கு வந்து கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா வாக்கர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ட்ரேட் விண்ட் ஆஃப் போத் ஹெமிஸ்பியர் அட் ஏ லொக்கேஷன் ஸ்லைட்லி டு த நோக்கு நார்த் ஆஃப் த ஈக்வேட்டர். ஓகே திஸ் நோக்கு வந்து ட்ரேட் விண்ட்ஸ் pile up a huge நோக்கு amount of warm water in the வெஸ்டர்ன் நோக்கு வந்து பசிபிக்கில் வார்ம் வாட்டரை இது பண்ணும் அண்ட் ப்ரொடியூசிங் நோக்கு வந்து ஈக்வட்டோரியல் கவுண்டர் நோக்கு வந்து கரண்ட் ஃப்ரம் த நோக்கு வந்து இந்தோனேஷியன் நோக்கு வந்து கோஸ்ட் அண்ட் ஃபெசிலேட்டர் நோக்கு வந்து அப்வெல்லிங் ஆஃப் எதுக்கு யூஸ் ஆகுது கோல்ட் வாட்டர் ஃப்ரம் நோக்கு வந்து பெலோ நியர் த நோக்கு வந்து பெரு கோஸ்ட். ஓகே கிவிங் நோக்கு வந்து ரைஸ் டு அது என்னது ஏற்படுத்தும் அப்படின்னா பெரு கோஸ்ட் அதை கிவிங் ரைஸ் டு த கோல்டான என்ன ஏற்படுத்தோம்னா கோல்டு நோக்கு வந்து பெரு கரண்டை ஏற்படுத்தும். ஓகே கோல்டு பெரு கரண்ட் இது பண்ணுது. த அப்பியரன்ஸ் ஆஃப் நோக்கு வந்து எல்னினோ லீட்ஸ் டு ஏ ஓகே எல்னினோ நோக்கு வந்து என்னது அப்பியர் ஆகுது எதை ஏற்படுத்தும் அப்படின்னா வார்ம் ஃபேஸ் ஆஃப் த பசிபிக் ஆர் நோக்கு வந்து நெகட்டிவான வார்ம் ஃபேஸ் ஆஃப் பசிபிக்கில் நோக்கு வார்ம் ஃபேஸை ஏற்படுத்தும் அல்லது நோக்கு நெகட்டிவாக என்ன அப்படின்னா சதர்ன் ஆக்சிலேஷன் இன்டெக்ஸ் இதை ஏற்படுத்தும். ஓகே நவ் த நோக்கு அசெண்டிங் பிரான்ச் ஆஃப் நோக்கு வந்து வாக்கர் செல் ஷிஃப்டட் டு த சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் பசிபிக் ஓஷன் அண்ட் டிசெண்டிங் நோக்கு வந்து ஏர் பிரான்ச் டு த சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஓஷன். இந்த இருக்கு இல்லையா நார்மல் கண்டிஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நார்மல் கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இருக்கா ஸோ ஈக்வேட்டர் இங்கே இருக்குது பசிபிக் ஓஷன் இங்கே இருக்குது ட்ரை கண்டிஷன்
இந்த சைடில் நோக்கு வெட் கண்டிஷன் இருக்கும். எது அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய இந்த இதில் என்ன அப்படின்னா வெட் கண்டிஷன் இருக்கும். ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா ஓகே இந்த சைடில் என்னது இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹையான நோக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும், கோல்டு நோக்கு வந்து வாட்டர் இருக்கும். ஓகே, என்னது இதான் நோக்கு சர்க்குலேஷன். நார்மலாக என்ன அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா சர்க்குலேஷன். ஓகே, இங்கேருந்து நோக்கு வந்து அப்படி கோல்டு ஓகே கோல்டு நோக்கு வந்து லோவர் இப்படி போயிட்டு இதில் இருந்து அப்பர் ஓகே மேலே போன இது கோல்டான இங்கே இந்த சைட் கூலாக இருக்கும், இந்த சைட் வார்மாக இருக்கும். ஓகே, நார்மலாக இதுதான் கண்டிஷன். அது வந்து அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வார்ம் நோக்கு அப்பர் ஓஷன் நோக்கு லேயர், ஓகே கோல்டு நோக்கு வந்து லோவர் ஓஷன் லேயர் இப்படின்னு ஏற்படுத்தும். இந்த சைட் இங்கேருந்து என்ன போகுது அப்படின்னா இந்த சைட் போகுது, இங்கேருந்து நோக்கு வந்து மேலே இந்த சைட் போகுது. இங்கே உங்களுக்கு புரியுதா? இங்கே இங்கே இருந்து இப்படி நமக்கு ஃப்ளோ ஆகும். ஓகே, இந்த சைட் ஓகே என்னது நான் இந்த சைடு நோக்கு வந்து வெஸ்ட் ஈஸ்ட். ஓகேவா, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி இங்கே இதெல்லாம் நம்ம இந்த சைடு இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா என்ன சைடு ஓகே வெஸ்ட் டு நோக்கு வந்து ஈஸ்ட். ஓகே, அப்படின்னா ஈஸ்டர்லியாக இருக்குது என்ன அப்படின்னா வெஸ்டர்லியாக சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, இந்த சைடு என்ன அப்படின்னா ஈஸ்டர்லியாக இருக்குது வெஸ்டர்லியாக எனக்கு சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, அதான் நமக்கு நடக்குது. ஓகே, நார்மலியாக த appearance ஆஃப் நோக்கு எல்னினோ லீட்ஸ் டு எ வார்மர் ஃபேஸ் ஆஃப் பசிபிக் ஆர் நெகட்டிவ் நோக்கு வந்து சவுத் நோக்கு வந்து ஆக்சிலேஷன் நோக்கு வந்து இன்டெக்ஸ். நவ் த அசெண்டிங் பிரான்ச் ஆஃப் நோக்கு வந்து வாக்கர் செல் ஷிஃப்ட் டு த சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் பசிபிக் ஓஷன் அண்ட் டிசெண்டிங் நோக்கு வந்து ஏர் பிரான்ச் டு த சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஓஷன். as நோக்கு வந்து upwelling of the நோக்கு வந்து சவுத் அமெரிக்கன் coast decreases and sea surface temperature நோக்கு rises. this leads to நோக்கு வந்து என்னது ஏற்படுத்தும்னா வீக்கரான நோக்கு ட்ரேட் விண்டை ஏற்படுத்தும். less accumulations of warm water on the western half of Pacific Oceanல ஓகே வார்ம் வாட்டர் நோக்கு வந்து லெஸ் அக்கமடேஷன் ஆகுதுனால ஓகே வெஸ்ட் திஸ் லீட்ஸ் டு நோக்கு வந்து வீக்கரான நோக்கு வந்து ட்ரேட் விண்டை வீக்கர் ஆகும். ஓகேவா, என்ன அப்படின்னா இந்த சவுத் அமெரிக்காவில் அந்த அப்ஹில்லிங் அந்த வாட்டர் வந்து அப்ஹில் பண்ணுறது இல்லை, அந்த சீ வாட்டர்லேருந்து மேலே போதில்லை, அந்த அப்வெல்லிங் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சீ சர்ஃபேஸ் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இதனால் என்னது ஏற்படுத்தும் அப்படின்னா ட்ரேட் விண்ட் வந்து வீக் ஆகிடும். ஓகே, லெஸ் நோக்கு வந்து அக்குமுலேஷன்ஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் ஆன் த நோக்கு வந்து வெஸ்டர்ன் ஹாஃப் ஆஃப் த பசிபிக் ஓஷன் அண்ட் வீக்கனிங் ஆஃப் த நோக்கு வந்து ஈக்வட்டரியல் நோக்கு வந்து அண்டர் கரண்ட். heavy நோக்கு வந்து rain and flood along the நோக்கு வந்து South American coast and poor நோக்கு வந்து monsoon or monsoon failure over the subcontinental monsoon வந்து failure ஆகிடும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஓவரால் இது. ஓகேவா, டைரக்ஷன் ஓகே டைரக்ஷன் நோக்கு வந்து சேஞ்ச் ஆகுது, அதனால நமக்கு என்னது இந்த ப்ரெஷர் நோக்கு வந்து இதாகிறதுனால டைரக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகுது. ஓகே, எல்னினோ அப்படின்னா நமக்கு வந்து வார்ம் கரண்ட். ஓகே, எல்னினா அப்படின்னா நமக்கு வந்து லி ஓகே லினா அப்படின்னா எனக்கு வந்து கோல்டு கரண்ட். ஓகேவா, சவுத் நோக்கு வந்து சவுத் ஆக்சிலேஷன் இண்டெக்ஸ் அதெல்லாம் என்னது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, நம்ம பிறகு என்ன அப்படின்னா இந்த பேஸ்ட் ஆஃப் நோக்கு வந்து மான்சூன் பிரேக்ஸ் இன் த நோக்கு வந்து மான்சூன் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.